அதிகமான வரியை கொடுத்து டோல்கேட் என்ட்ரி ஃபீ கொடுத்து இன்றைக்கு மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டிய சூழல். இன்றைக்கு தமிழகத்தில் 75 ரூபாய் இருந்த டோல்கேட் ஃபீ இன்றைக்கு 150 ரூபாய் உயர்த்தி மிக மோசமான ஒரு சூழலுக்கு இன்றைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. காலையில் எழுகின்ற ஒரு இந்தியன் இரவு தூங்கும் வரை இந்த தேசத்துக்கு வரி 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 என்று கட்டிக்கொண்டு தன் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக இந்த மத்திய அரசாங்கம் எழுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண எளிய மக்களின் வயிற்றை கிழித்து அவர்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் அவர்கள் பொருளாதாரத்தையும் எடுத்து அவர் ஏழ்மை நிலைக்கு தள்ளுகின்ற ஒரு தேசமாக இன்றைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் ஒரு முறை 2 முறை எடுத்தால் ஃப்ரீயாக எடுக்கலாம். ஆனால் 5 முறை எடுத்தால் 23 ரூபாய் எடுப்பார்கள், ஃபைன் எடுப்பார்கள் என்றால் அதுக்கு பெனால்டி போடுவார்கள் என்றால் 23 ரூபாய் என்பது ஒரு சக மனிதன், ஒரு சாதாரண எளிய மனிதனின் ஒரு நாள் உணவுக்கான பணம் என்பது 23 ரூபாய். அதை நீங்கள் வரியாகவும் ஃபைனாகவும் பிடித்துக் கொள்வதாக சொல்லி ஒட்டுமொத்த இந்திய மக்களின் பேக்கெட்டில் இருக்கின்ற பணத்தை ஒட்டுமொத்தமாக சூறையாடி கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கின்ற தேசமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. அன்றைக்கு வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து சுதேச கப்பலை இயக்கினார். எதற்காக என்றால் பிரிட்டிஷ்காரை எதிர்த்து இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சுதேச கப்பலை இயக்கினார். ஆனால் இன்றைக்கு ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கமே இன்றைக்கு மீண்டும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய அவமானம். இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து ஒட்டுமொத்த மக்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வரி 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 என்று தினந்தோறும் மக்களின் பேக்கெட்டை கொள்ளடிக்கின்ற இந்த அநியாயமான பிடித்த இந்த சேவையை தயவு செய்து நிறுத்துமாறும், இந்த வேலையை நிறுத்துமாறும் மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிஷர்மேன் இல்லை என்றால், மீனவ மக்கள் இல்லை என்றால், கடல் பகுதி என்ற ஒன்று இருப்பதற்கான அர்த்தமே இல்லாமல் போகும். கடல் பகுதி என்ற அர்த்தமே இல்லை என்றால் வணிகம் நடக்காது, அங்க போர்ட் இருக்காது, போர்ட் ட்ரஸ்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீனவர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கண்டு கொள்ளாமல் இருந்தால் வருங்காலத்தில் மீனவ சமுதாயமே அழிந்து போகின்ற ஒரு சூழல் ஏற்படும். माननीय सदस्य कुमारी आर सुधा जी. Thank you, Speaker sir, for the opportunity. I represent a core stage of a famed historically significant Coromandel coast of a great Cholas. My Mayiladuthurai Parliament constituency alone has a 50 kilometer of core coast, which once used to be among the top fishing destination. Even now, besides fishing community, Mayiladuthurai has such historically renowned ports like Tarangambadi, Pumbugar, Payar of Sirgari. Places like Karaikal and Kodikarai and Nagapatna are not far away. So I represent a critical stretch of our coast which has been neglected for long and for which this government does not have any plan to develop. First of all, here are the salient features of bill under debate. The Coastal Shipping Bill 2024 was introduced in the Lok Sabha on December 2nd and 2024. Territorial waters extend up to 12 nautical miles from the coast, about 22 kilometers. Adjoining maritime zones extend up to 200 nautical miles, about 370 kilometers. The bill seeks to regulate all types of vessels, including ships, boats, sailing vessels, and mobile offshore drilling units, regardless of them being self-propelled or not. The bill expands this definition to include provision of services including exploration, research, and any other commercial activities except fishing. The Coastal and Inland Shipping Strategy Plan. The bill requires the central government to prepare a national coastal inland shipping strategy plan within 2 years of the commencement of this act. My sincere concerns stem from only a couple of provisions, which are: number 1, bringing all the vessels, including the ship, boats, sailing vessels, under the ambit of this law. Secondly, mobile offshore drilling units under the ambit of this law. Sir, the bill lays down too much of importance of power and regulatory jurisdiction of the union government and less importance of the people who own, manage and run the vessels for general welfare and development of the nation. I request this August House ask itself as to what has been done to help develop ports like Tarangambadi, Pumbugar and Payar and Sirgari, unless breathing capacity,
cargo handling capacity and repairing facilities are created and improved in these ports. This bill will mean a little or nothing to my constituency, in particularly the Tamil Nadu in general. I would like to know that what budgetary allocation and policy proposals are there for my constituency. The next important issue is the offshore drilling, which are notoriously high from my Neerthirai constituency right up front to the ecological fragile Gulf of Mannar. Even in this latest report, the union government had admitted that it had either granted or was considering offshore drilling permission for private companies as well as public sector undertaking. Such joint destruction of my Coromandel coastal stretch along my constituency and began is impermissible for social, political, economical and environmental reasons. I seek to know if the key stockholders who are the fisherman community has been consulted before these provisions are drafted and placed before the August House for the debate. Speaker Madam, this government has three enemies. One is farmers, another one is weavers, another is fishermen. It has done nothing for these three communities which have given India its identity in the commitment of the nations. Of course, your other bias against the women, underprivileged communities and social justice will make the issue only worse. I want this House to first debate what is the amendment proposed to do for fishermen. Whether the fisherman community has been consulted before it is drafted and then cleared for the further proceedings. Madam, in my Neerthirai constituency in Tamil Nadu, there are 14 districts or coastal districts. 1076 kilometers are coastal line. கடல் பகுதிகள், அந்த கடல் பகுதிகளில் 608 மேற்பட்ட மீனவ கிராமங்கள் அமைந்துள்ளது. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, பூம்புகார் என்ற 2 சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே 46,636 மீனவ குடும்பங்கள் இருக்கின்றது. அதில் குறைந்தபட்சமாக 15,000க்கு மேற்பட்ட மீனவர்கள் தன் வாழ்வாதாரமாக மீன்பிடி தொழிலை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மீன்பிடி தொழிலை மட்டும் நேர்மையாக செய்து கொண்டிருக்கின்றவர்களின் மீனவ மக்களின் நிலைமை என்னவாக இருக்கின்றது என்றால், கடல் பகுதிக்கு சென்று மீன் பிடிக்கும் பொழுது இலங்கை கடற்படையால் மிகவும் மோசமாக துன்புறுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் படகுகள் பிடிக்கப்படுகிறது, அவர்களை அரசு செய்கிறார்கள். சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் எல்லாம் இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசாங்கமும் தமிழகத்தில் இருக்கின்ற மீனவர்கள் பாதிக்கின்றார்கள் என்ற எண்ணத்தோடு பார்க்காமல், அவர்கள் இந்திய மீனவர்களாக பார்க்காமல் தமிழக மீனவர்கள் என்று பார்த்து அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மறுக்கிறார்கள். இது ஒரு மிக மோசமான உதாரணம். ஏனென்றால் ஏற்கனவே இந்த அவையில், மாண்புமிகு அவையில், நான் போன மாதத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். அந்த கேள்வி கிடைத்த பதில் என்னவென்றால், இந்தியாவில் கடற்பகுதியை சுத்தி இருக்கின்ற தேசங்களில் இந்திய மீனவர்கள் எங்கெல்லாம் பிடிக்கப்பட்டிருக்கார்கள் என்று கேள்வி கேட்டதற்கு பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான், துபாய், ஸ்ரீலங்கா போன்ற தேசங்கள் எல்லாம் இந்திய மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு, அவர்கள் படகுகள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு, அவர்கள் வாழ்வாதாரம் மிக மோசமாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்ற சூழல் இருக்கின்றது. இந்திய அரசாங்கத்தின் கடமை மீனவர்கள் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு போர்ட் என்ற ஷிப்பிங் பில் எல்லாம் நாம் இன்றைக்கு இந்த மசோதாக்கெல்லாம் இன்று நம் அவையில் அறிமுகம் செய்கின்றோம். ஆனால் ஃபிஷர்மேன் இல்லை என்றால், மீனவ மக்கள் இல்லை என்றால், கடல் பகுதி என்ற ஒன்று இருப்பதற்கான அர்த்தமே இல்லாமல் போகும். கடல் பகுதி என்ற அர்த்தமே இல்லை என்றால் அங்க இருக்கின்ற வணிகம் நடக்காது, அங்க போர்ட் இருக்காது, போர்ட் ட்ரஸ்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீனவர்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கண்டு கொள்ளாமல் இருந்தால் வருங்காலத்தில் மீனவ சமுதாயமே அழிந்து போகின்ற ஒரு சூழல் ஏற்படும். இந்தியாவில் 3 கோடிக்கு மேலாக மீனவ மக்கள் தொகை இருக்கின்றது. அதில் 20 லட்சத்திற்கு
மேற்பட்ட மக்கள் மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் இந்த கூட்ஸ் அண்ட் கேரேஜ், போர்ட் அண்ட் ஷிப்பிங் பில் போன்ற பல்வேறு மசோதாக்களை இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக கொண்டு வருகின்றோம். ஆனால் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக நம்ம சிறு துரும்பை கூட மத்திய அரசாங்கம் எடுத்து வைக்கவில்லை என்பதுதான் மிக மோசமான சூழ்நிலை. இன்றைக்கு பார்த்தால் நம்ம டோல்கேட்டில் அதிகமான வரியை கொடுத்து டோல்கேட் என்ட்ரி ஃபீ கொடுத்து இன்றைக்கு மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டிய சூழல். இன்றைக்கு தமிழகத்தில் 75 ரூபாய் இருந்த டோல்கேட் ஃபீ இன்றைக்கு 150 ரூபாயை உயர்த்தி மிக மோசமான ஒரு சூழலுக்கு இன்றைக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. காலையில் எழுகின்ற ஒரு இந்தியன் இரவு தூங்கும் வரை இந்த தேசத்திற்கு வரி 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 என்று கட்டிக்கொண்டு தன் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக இந்த மத்திய அரசாங்கம் எழுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண எளிய மக்களின் வயிற்றை கிழித்து அவர்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் எடுத்து அவர் ஏழ்மை நிலைக்கு தள்ளுகின்ற ஒரு தேசமாக இன்றைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏடிஎம் நிலையங்களுக்கு சென்று நம் ஏடிஎம்மில் பணம் எடுத்தால் ஒரு முறை 2 முறை எடுத்தால் ஃப்ரீயாக எடுக்கலாம். ஆனால் 5 முறை எடுத்தால் 23 ரூபாய் எடுப்பார்கள், ஃபைன் எடுப்பார்கள் என்றால் அதுக்கு பெனால்டி போடுவார்கள் என்றால் 23 ரூபாய் என்பது ஒரு சக மனிதன், ஒரு சாதாரண எளிய மனிதனின் ஒரு நாள் உணவுக்கான பணம் என்பது 23 ரூபாய். அதை நீங்கள் வரியாகவும் ஃபைனாகவும் பிடித்துக் கொள்வதாக சொல்லி ஒட்டுமொத்த இந்திய மக்களின் பேக்கெட்ல இந்திய மக்களின் பேக்கெட்டில் இருக்கின்ற பணத்தை ஒட்டுமொத்தமாக சூறையாடி கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கின்ற தேசமாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. அன்றைக்கு வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிரிட்டிஷாரை எதிர்த்து சுதேச கப்பலை இயக்கினார். எதற்காக என்றால் பிரிட்டிஷ்காரிடம் எதிர்த்து போட இந்தியாவிற்காக ஒரு பெருமையாகவும் இந்தியன் ஒரு வணிகம் செய்ய முடியும், சுயமரியாதையாக தன்மானத்தோடும் பிரிட்டிஷ்காரரை எதிர்த்து சேவை செய்ய முடியும், பிரிட்டிஷ்காரை எதிர்த்து இந்திய தேசத்தை காப்பாற்ற வேண்டும் சுதேச கப்பலை இயக்கினார். ஆனால் இன்றைக்கு ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கமே இன்றைக்கு மீண்டும் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றது. இது மிகப்பெரிய அவமானம். இது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து ஒட்டுமொத்த மக்களும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். வரி 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 என்று தினந்தோறும் மக்களின் பேக்கெட்டை கொள்ளடிக்கின்ற இந்த அநியாயமான பிடித்த இந்த சேவையை தயவு செய்து நிறுத்துமாறும், இந்த வேலையை நிறுத்துமாறும் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இன்றைக்கு இந்த பில்லில் நிறைய பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. 3 கோடி மீனவ மக்களிடம் இந்த பில்லை குறித்த ஒரு கேள்வி கூட, ஒரு கருத்தை கூட நீங்கள் பெறாமல் இந்த பில்லை நிறைவேற்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது மிகப்பெரிய அநியாயமானது. குறிப்பாக சர்டிபிகேட் ஆஃப் இவாலுவேஷன் என்கின்ற all the Indian officers and engineers who got their competency licence from foreign countries which are white flag nations. Madam, all the Indian officers and engineers who got their competency license from foreign countries which are white flag nations, that is England, Singapore, New Zealand, etc. As per IMO, International Maritime Organization, should be given an opportunity to work on Indian coastal ships. It has been observed that there is shortage of highly trained officers and engineers to work on ship like coastal tankers. So Indian national who have taken competency certificates from white flag nations can be employed on these vessels. Presently rules and regulations are in the places, but it has been reported that lot of difficulties are being faced by owners and authorities recruiting agency in getting the certificate of equivalence. Madam, 1 minute I complete. In mercantile marine department. So amendments need to be done so that these Indian officers and engineers transition from working in foreign shipping to coastal shipping is easy. Coastal shipping will get a lot of benefits from the experience and highly skilling training of these safe years. Class 3 member, Madam, I conclude. Within 1 second I conclude. Class 3, this class prohibits the engagement of vessel